முதல் விஷயம், பெருமானார் மீது நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதை திரும்ப நம்முடைய உள்ளத்திலையும் நாவிலையும் நாம் எடுத்து சொல்லணும். இது முதல் செய்தியாக கிதாபுகள்ல இமாம்கள் எழுதுறாங்க. இரண்டாவது செய்தி, பெருமானாருக்குன்னு ஒரு தாவையும் உண்டு, ஒரு உயர்வும் உண்டு. இப்ப மௌலானா ஒரு செய்தியை சொன்னாங்க, எனக்கு டக்குன்னு ஆன்சர்ல 3 கேள்வி கபூர்ல வரும். மன்றப்போ ஒமாதீனோ, அப்புறம் நபி, ஒமன் நபி. அதோட சேர்த்து ஒரு துணை கேள்வி இருக்கு. மொத்தம் 3 கேள்வி. உன்னுடைய ரப்பு யாரு, மார்க்கம் என்ன, நபி யாரு, துணை கேள்வி ஒண்ணு இருக்கு. அதுல அது என்ன தெரியுமா? ஒமா ஷானுக்க ஃபீ ஹாதர் ரஜுல்னு கேட்கப்படும். பெருமானாரை கபூர்ல காட்டி இவங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கப்படும். பெருமானாருடைய முகம் கபூர்ல காட்டப்படும், எல்லாருக்கும் காட்டப்படும், எல்லாருக்கும் காட்டப்படும். அப்ப முதல் கேள்விக்கு பாரு, ரப்புக்கு அல்லாஹ் சொல்லிடுவார், தீன் சொல்லிடுவார், மூணாவது நபின்னு சொல்லிடுவார். இந்த முகத்தை காட்டின உடனே இந்த முகப்பத்து இருந்துச்சுன்னு வைங்களேன், உடனே சொல்லுவாரு, இதுதான் எங்க உயிர், இவங்கதான் எங்க தூதர், இவங்கதான் எங்க ரசூல் அப்படின்னு சொன்ன உடனே கிதாபுகள்ல உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த மனுஷனுக்கு அப்பந்தான் நீ ஒரு மாப்பிள்ளை மாதிரி தூங்குன்னு சொல்லப்படுமா. என் ரசூல் என் கபர்ல இருக்காங்கன்னு நிம்மதியா தூங்குவாங்க. நீ மாப்பிள்ளை மாதிரி தூங்கியாங்கிறது, எங்க ரசூல் இங்க எனக்கு எதுவும் நடக்காது, என் கபரும் நிம்மதி, என் மறுமையும் நிம்மதி, எல்லாம் நிம்மதி. ஏன்னா எங்க ரசூல்ல இங்க இருக்காங்க. பாக்காட்டியும் சொல்லுவார் அந்த முகத்தை. அவர் பார்த்திருக்க மாட்டோம்ல நம்ம உலகத்துல. அல்லாஹ் சில நிறைய பேருக்கு நசீப் தர்றான், கனவுல பார்க்கணும். பார்க்காம இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த முகப்பத்தின் வெளிப்பாடு சொல்லுவாங்க. சரி, நம்ம சொல்லிடுறோம், மத்த உம்மத்து அந்த துணை கேள்விக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுவாங்க, முஹம்மது நபியுக்கு என்ன உடனே வேற யூசுப் அலை இஸ்லாம், அவங்க கூட்டம் யூசுப் அலை இஸ்லாம்னு சொல்லுவாங்கல்ல, ஆதம் அலை இஸ்லாம் கூட்டம் ஆதம் அலை இஸ்லாம்னு சொல்லுவாங்க. ஆனா இதை காட்டின உடனே, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எல்லா நபிமார்களும் அறிமுகப்படுத்திருக்காங்கல்ல, இவங்கதான் எங்க கடைசி நபி, எங்க நபியோட நபி இவங்கதான் சொல்லுவாங்க. நான் சொல்றது விளங்குதா? கபூர்ல எல்லாருக்கும் தான் காட்டப்படும், வெறும் இந்த உம்மத்துக்கு மட்டும் காட்டப்படுறது இல்ல. எவன் பூரா முன்னாடி உம்மத்துக்கு எல்லாருக்கும் காட்டப்படும். அவங்க சொல்லுவாங்க, உங்க நபி யாரு, யூசுப் அலை இஸ்லாம். அப்ப இவங்க யாரு, என் நபியோட நபி அப்படின்னு சொல்லி. என்ன அழகு செய்தி பாருங்க. அது ரெண்டாவது செய்தி எழுதுவாங்க. முதல் செய்தி இருக்கிறது ஈமான், ரெண்டாவது தாவீம். பெருமானாரை குறித்தான ஒரு உச்சபட்சமான நமக்கு நம்முடைய உயிரை மேல நம்ம அவங்கள மதிக்கணும். பெருமானாருடைய மரியாதை. சஹாபாக்கள் கண்ணை தூக்கி பார்த்தது இல்லை சார், அந்த நபிய கண்ணை தூக்கி பார்க்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தார்கள் கண்ணை தூக்கி பார்க்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ்வை. அதே வந்தா தலையை கீழே போட்டுருப்பாங்க. கொஞ்சம் சத்தம் மேலே ஏறிடாது. நான் நேற்றே சொன்னேன்ல, நேற்று சொன்னது கூட புரிஞ்சா என்னன்னு தெரியல. அமல்கள் டெலிட் ஆயிரும்னா அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் லா தஷூரும், நீங்கள் தெரியாமலே நீங்க 40 வருஷம் 50 வருஷம் தெரிஞ்ச அமல் பூரா போயிருந்தான். அங்க போய் சத்தம் போட்டீங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவங்க அலமலை பூரா அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப தாவீம் எங்கள் நபி. இந்த 5 விஷயங்களும் நம்முடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி தராங்க. இது 5ஐயும் நம்ம நம்பணும். நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு தர்த்தீப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செய்தி. முதல் செய்தி ஈமான் இருக்கணும், ரெண்டாவது தாவீம் இருக்கணும். நம்ம உலகத்துல எதெல்லாம் பெருசா நினைச்சிருக்கோமோ அதையெல்லாம் விட பெருசு எங்க நபின்னு நினைக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா உயிரை விட மேலன்னா. ஒரு மூமினுக்கு நபி உயிரை விட மேல. அவர் மனைவி, காசு, பணம், பொருளாதாரம், அவருடைய அந்தஸ்து, இந்தஸ்து எல்லாத்துக்கும் மேல அவர் நபியை கொண்டு போயிருக்கணும். உமர் ரலியல்லாஹு சம்பவம் நமக்கு தெரியும். யார சொல்ல, என் உயிர் எனக்கு எல்லாம் எல்லாத்தையும் விட நீ மேல என் உயிர் இல்லை அப்படின்னாங்க. உடனே நாங்கள் சொல்லலாம் இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கலாம், இது உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு பாடம் நடத்திப்பாங்க போகுன்னு. உமர் ரலியல்லாஹு உயிரே வச்சிருந்தாங்க, உயிரை விட மேல வச்சிருந்தாங்க. அது உமர் ரலியல்லாஹுக்கு நடந்த பாடம் நமக்கு நடந்த பாடம். பெருமானார் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய இந்த உமர் நடத்தின பாடம், என் உமர் எவ்வளவு பெரிய எனக்கு வச்சிருக்காருன்னு தெரியும். உமர் அவருக்கு ஈமான் அல்லான்னு சொன்னது நமக்கா வேண்டி உள்ள பாடம். இவ்வளவு என் மேல நீங்க தாவீம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் தாவீம் கண்ணியம். பெருமானாரின் மீது அளவு கடந்த கண்ணியம். சொன்னாங்கல்ல, செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. அங்க பாத்ரூம் போவாத எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ இமாம்கள். பாத்ரூமே போக மாட்டாங்க அங்க ரசூல் மன்ல. ஒவ்வொரு அடியும் நடக்கும்போது இங்க எங்க நபி நடந்திருப்பாங்களோ, இங்க எங்க நடி அப்படின்னு சொல்லி சில பேர் காலை வைத்தவர்கள் உண்டு, கால் வைக்கிறதுக்கு பயந்து வைத்தவர்கள் உண்டு. இப்ப இந்த தாவீம் நம்ம மனசுல இருக்கணும். ரெண்டாவது, ஒன்னாவது ஈமான், ரெண்டாவது மூணாவது. இதெல்லாம் தனித்தனியானது, ஒன்னானது இல்ல. இது தனித்தனியா இதை நம்ம நம்பணும். மூணாவது முஹப்பத். ரசூலுல்லாஹ் மேல
தனி பிரியம் வச்சிருக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அதையே சொல்றான், என் நபியின் மீது உண்டான அந்த பிரியம் இருக்கிறதே அதுதான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும், நம்மளை நாளைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு துபாயில் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸு, அதில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் போய் இப்படி ஜாமான் வாங்கிட்டே போகிறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அதாவது வார எண்ணில் போய் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல். வெளிநாடுகளில் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அசர் தொழுதோன்னா கிளம்பிடுவாங்க. நான் இருந்ததுனால சொல்கிறேன், கொண்டாட்டி பிள்ளைய காரில் ஏற்றி வச்சுக்கிட்டு விளையாடுற ஜாமான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிடுவாங்க. அங்கே ஒரு பெரிய மால் இருக்கும், அந்த மாலில் இறங்கி வண்டியை தள்ளிக்கிட்டே இப்படி பிள்ளைய முன்னாடி வச்சுக்கிட்டு இல்லைனா கூட்டிகிட்டே போவாங்க. எந்த ஜாமான் தேவையில்லை. இப்போ நம்ம ஊரில் போய் எழுதிட்டு போய் வாங்குற மாதிரி இருக்காது. அப்படி தள்ளிட்டு போக அதை எடுத்து போடுவாங்க. இது அதில் தேவை இருக்கலாம், தேவையில்லாத இருக்கணும். ஒன்று பார்த்தோன்னா அழகாக இருக்கும், அதை எடுத்து போட்டுவாங்க. இப்படி போவாங்க. எந்த அளவுக்கு போவாங்க, இஷா வரையும் சுற்றுவாங்க. இஷா அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படி திரும்பி வருவாங்க. ஷாப்பிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. கல்ச்சர். ஒரு அப்பாவும் பையனும் ஒரு வீட்டில் அப்படி போகிறாங்க. அதே மாதிரி போகும்போது பையன் கேட்குறான், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பான்னு கேட்குறான். கேட்பாங்களா இல்லையா? சின்ன பிள்ளை இருந்தா அப்பா அப்படி வண்டியை தள்ளிட்டு போனவர் அங்கே போய் ஒரு சாக்லேட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. கேட்பரி, இந்த இப்போ தான் விற்குது இல்லையா, கேலாக்ஸி, கேட்பரி நிறைய. பையன் வாங்கி வச்சுக்கிட்டான். டக்குன்னு அப்பா அதை வாங்கி இப்படி பார்க்குறாரு, உள்ள இப்படி திரும்பி பார்க்குறாரு, அந்த கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னு இப்படி பார்க்குறாரு இல்லையா. அதில் பார்த்தா சாப்பிடக்கூடாத பொருள் போட்டிருக்கு. இதில் வந்து வேற எதனுடைய கொழுப்பு கலந்துருக்கு. உடனே அப்பா சொல்றாரு, எப்பா இது ஹராம்பா, இதில் வேற இது கலந்துருக்கு, வேண்டாம் வாங்க அப்படின்னு இதை வாங்கி மேலே வச்சுட்டாரு. இந்த சம்பாஷணையை ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அப்பாவும் மோனி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் சாக்லேட் வாங்கிட்டான், வாங்கி போய் குடிங்கி வச்சுட்டாரு எங்கள் அப்பான்னு. ஒரு வண்டியை தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனோன்னா அப்பா வேற இது ஜாமான் எடுத்து போறாரு. இந்த பையன் மட்டும் நிற்கிறான். அவர் வர்றாரு, வந்து தம்பிங்க வா, அந்த சாக்லேட் கேட்டியே அது உங்க அப்பா வாங்கி தரலையா உனக்கு? இல்லை வாங்கி தந்தாரு, அப்புறம் ஏன் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு திரும்ப உன்ட்டு வந்து குடிங்கி வச்சுட்டாரு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதில் நாங்கள் சாப்பிடக்கூடாது, அது எங்களுக்கு ஹலால் இல்லை, ஹராம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அவருக்கு என்ன ஹராம்னா என்ன, வாட் இஸ் ப்ரொஹிபிஷன், ப்ரொஹிபிஷன்னா என்ன எது அப்படின்னு கேட்குறேன். உடனே அவன் சொல்கிறான், இல்லை அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. அதை யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்? அவன் சொல்கிறான், எங்கள் நபி சொல்லியிருக்காங்க அதை சாப்பிடக்கூடாது, எங்கள் ரசூல்லா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் கேட்குறாரு, உங்கள் நபி எங்கே இருக்கார், யார் அவர், ஹூஇசி அப்படின்னு கேட்குறாரு. அவர் எங்கே இருக்காரு? இல்லை அவர் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மௌத்தா போயிருக்காரு. இப்போ இந்த கேட்க வந்தவன் ஜர்க் ஆகிட்டான். ஏன்னா நல்லா பேசிட்டு இந்த பையன் கண்ணாமண்ணா பேசுகிறான். இந்த பையன் தெளிவாக இருக்கானா இல்லையா, திடீர்னு சாப்பிடக்கூடாதுன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மௌத்தா போயிட்டாருங்கன்னா டக்குன்னு ஜர்க் ஆகிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு, ஏன் பையனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. ஏன்னா நமக்குலாம் தெரியும், நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன செய்யணும்னா கரெக்டாக கூட்டமான இடத்துல போய் இதை வாங்கிட்டான்னு அழுகும். பார்க்குறவன் சொல்லுவான், ஐயோ வாங்கி கொடுத்தாங்க அம்மா. அதே மாதிரி 10 பொருள் வீட்டில் கிடக்கும், பயன்படுத்த மாட்டான். கரெக்டா கூட்டத்துல போய் இதை வாங்கி கொடுன்னு அழுத உடனே போற வரவங்களாம் நம்ம கன்ஃபியூஸ், நீ வாங்கி கொடுக்குறியா நான் வாங்கி கொடுக்கட்டாமா நம்மள்ட்ட. அது சொல்றது அப்பாட்ட போய் கேட்கிறாரு, இதை வாங்கி கொடுத்தா என்ன, இல்லை நான் வாங்கி தரட்டா என்ன. உடனே அவர் சொல்றாரு, என் பையன்ட்டே கேளுங்களேன் அப்படின்னு. அவன் இல்லை பையன்கிட்ட கேட்டா அவன் என்னென்னமும் பதில் சொல்றான். இனி நான் இல்லை நீங்க இல்லை, யார் வாங்கி கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான். நான் இல்லை நீங்க இல்லை, யார் வாங்கி கொடுத்தா. திரும்ப போய் அவன்கிட்ட கேட்கிறாரு, இனி நான் வாங்கி தரேன் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான் அந்த பையன். ஏன்டா அப்படின்னு கேட்டா, எங்க ரசூல்லா சொல்லியிருக்காங்க சார், நமக்கும் பெருமானாருக்கும் இந்த தொடர்பு தான் சார், நமக்கும் பெருமானாருக்கும் இந்த தொடர்பு தான். அந்த பையன் சொல்றான்ல, இனி உலகத்துல எங்க அப்பா அம்மா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? எங்க ரசூல்லா சொல்லியிருக்காங்க. இந்த தொடர்பு இங்கிருந்து பெருமானார் வரையும் போகும். இந்த தொடர்பு தான் நம்ம கபூர்ல நமக்கு பயன்படும். நாளைக்கு கியாமத்து நாள்ல நம்ம நிற்கும் போது பேர் சொல்லி ரசூல்லா நம்மளை கூப்பிடுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கூப்பிட்டு கிதாபுகள் எழுதப்படுது 5 வகையான ஷஃபாத். மௌலானா இன்ஷா அல்லாஹ் டிராவல்ல போகும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷஃபாத்தை பெருமானாருடைய ஷஃபாத் இல்லாமல் ஒருத்தர் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. நாங்க என்ன அமல் செஞ்சிருந்தாலும் சரி, என்ன எங்க ரசூல்லா டிக்கு போடணும். அல்லாஹ் சொல்லிடுவான், அங்க கேளுங்கன்னு. எங்க ரசூல்லா டிக்கு போட்டு ஷஃபாத்துன்னு சொன்னாங்கன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். நீ தலைகள்ல நின்று தகஜத்து தொழுந்திருந்தாலும் கூட அந்த டிக்கு கிடைக்கல, நமக்கு சொர்க்கம் இல்லை. இப்ப விளைவிங்க எங்க ரசூல்லா எங்க வாழ்க்கையில யாரு, என் மனைவியை விட, என் தாயை விட, என் தந்தையை விட, எல்லாத்தையும் விட எனக்கும் பெருமான் 1400 ஆண்டுகள் அந்த தொடர்பு. அந்த பையன் சொன்னாங்க இல்லையா, இனி எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான்டான்னு. அந்த தொடர்பு தான். அதுலதான் நம்ம மேல பிரியம் வச்சிருப்பாங்க ரசூல்லா. நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, நம்மளை கெட்டி அணைச்சுக்குவாங்க, கையால தண்ணி கொடுப்பாங்க. அதுவே பெரிய நமக்கு ரஹ்மத்தாக அமைஞ்சிருக்கும். இது 2வது சாதி. விழுந்துருந்தோம், கை வச்சுட்டோம்னா அங்க கேட்க மாட்டேங்குதோ, கேட்குதாம்மா நாங்க. 3வது முஹப்பத், ரசூல்லா மீது உண்டான முஹப்பத். அதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அடிக்கடி தஜ்தீத் செஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த வரலாறுகளை படிக்கிறது, அந்த பேர்களை சொல்றது.
நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்லுவேன். இப்ப நம்ம ஊர்ல ஒரு புள்ள ஓடுது, கீழே விழுந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? பார்த்து அல்ல பார்த்து ஐயோ ஐயோ என்ன இப்படி வர்ற அப்படி சொல்லுவோம். நம்ம ரோட்ல எப்படி நடந்து போறோம், யாராவது ஒருத்தர் போறாரு, அவர் பேர் அவர் கூப்பிடணும், ஏங்க அப்படின்னு எப்படி கூப்பிடுவோம்? ஐயா ஏங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுவோம். புள்ள கீழே வந்துச்சுன்னா ஐயோம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. புள்ள தடிக்கி விழுந்த உடனே எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க, உடனே செலவாத்து ஓதுவாங்க. புள்ள தடிக்கிருச்சு உடனே செலவாத்து ஓதுவாங்க. இந்த அரபுகள்கிட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ் தந்த பெரிய செல்வம் என்ன? ரோட்ல யாராவது, இப்ப நீங்களே நடந்து போங்க, யாராவது கூப்பிடணும், யா முகம்மதுமா, அட சம்மந்தமே இருக்காது, அவர் முஸ்லிமா இல்ல இருக்காங்கிறதுலாம் இல்ல, ரோட்ல யா அஹ்மத் தால் அப்படிமா, பேரே தெரியாட்டியும் அவனுக்கு தெரிஞ்ச 2 பேரும் எங்க ரசூல்லா பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். அவன் முகம்மது தெரியுதா? அப்ப ரசூல் மேல உண்டான, பெருமானாரின் மீது உண்டான முகப்பத் நம்முடைய ரத்தத்துல, சதையில, சிந்தனையில இருக்கணும். இது 3வது செய்தி. 4வது செய்தி, பெருமானாருடைய